கடவுளே வரல முடியா வருங்க ஐயா ஆனா இது என்ன கூட இது உண்மையில லோக்கல் தானே அப்ப என்ன கூட ஒரு மணி தான் தாங்கலாட்டி கூட என்ன கூட பா இன்னைக்கு கேட்குறேன் நான் கேட்குறேன் வாங்கி ஒரு மணி தான் அதில் கூட உடையதண்டா என்ன தரம் இல்லாத கூட என்னதாங்க இது உங்களோட வாங்க கூட இது என்னப்பா கூட தரமில்லா கூட விற்கிறீங்க கடையில் சாப்பிடுத்து கூட விரிக்க அப்படி இல்ல எப்படி கேட்டா என்ன தரம் பாய்ந்து கூட விரிச்ச உடனே போகுதுன்னா என்ன இந்தாங்க உங்களை கூட எப்படி இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா நல்லா இருக்கு சாப்பாடு சொல்லட்டு சம்பல் இதுதான் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க காருக்குள்ள சிரிச்சு கொண்டு சினிக்கா ஒருக்கா அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வயசு மனுஷன் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் கனடா என்ன அக்காவையும் அத்தானையும் கூட்டி கொண்டாங்க 3 நாள் ட்ரிப் வந்துடுறாங்க. இது வந்து எங்களுடைய ட்ரிப்பின்டா கடைசி நாள் என்ன ஏன்னா அப்படித்தானே நிற்கணுமோ? ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்களை பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் 7 மணிக்குள்ளே வந்து அவங்கள கொண்டுனாங்க மட்டக்களப்பில் பத்திரமா ஒரு கீரல் இல்லாமல் கொண்டு சேர்க்கணும் என்ன. அது வந்து எங்களுடைய கிடைக்கப்பெற்ற பொறுப்பு என்ன. அந்த பொறுப்பை வந்து நாங்கள் சரியாக செய்யணும். அப்போ 2-3 நாட்களாக, அதாவது இந்த 2 நாட்களாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சாப்பாடு ஒன்று தேவைப்படுது. என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த பொல் ரொட்டியும் சம்பலும். யாருக்கு அந்த சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ பாருங்க மொத்த காட்டுங்க காயாட்டுங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பொல் ரொட்டியும் சம்பளம் தேவையா. இப்போ அந்த பொல் ரொட்டியும் சம்பளம் தான் போகிறோம். ஏன் உங்களுக்கு இந்த பொல் ரொட்டியும் சம்பளம் பிடிக்கிறதான காரணம் என்ன? ஏதோ தெரியாது விருப்பம். நேற்று என்ன ரொட்டி சாப்பிட்டீங்க? குரக்கன் ரொட்டி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. இன்னொன்று குடிச்சிங்க? கொலக்கஞ்சி என்ன? கொலக்கஞ்சி அது சூப்பர். என்ன ஹெல்த்தி ஃபுட் என்ன. உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்? எனக்கா நான் ரொட்டியா என்ன எல்லாம் சாப்பிடுவேன், பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ ஏன்டா இந்த மலைக்கு வந்து பொல் ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்டா சும்மா குலக்கஞ்சி இங்க என்ன மாதிரி தெரியல. பொல் ரொட்டி இருக்கிறதா இருக்கு. சரி பாப்பமே, இப்போ நாங்கள் எப்படியோ உங்களுக்கு குலக்கஞ்சி தாரமே இல்லையோ இந்த பொல் ரொட்டியும் சம்பளம் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படியா ரெடி பண்ணி எடுத்து தரணும். நான் முதல் ஒரு கடைக்கு இங்கே போனாங்க, அந்த கடையில் வந்து பொல் ரொட்டி சம்பளம் இருந்தது வேண்டியோ. அப்போ அங்கே போயிட்டு தான் பார்ப்போம். பாருங்கள் மக்களே, காலையில் இருந்து வெதர் வந்து சரியில்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா அந்த காலநிலை மோசம் காரணமாக வந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படி இருக்குது. இது வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்தவராம், அவர் ஏற்றி கொண்டு வந்த ஹெலிகாப்டர் தான் இது. நேற்று கூட்டிங்க அங்கடா ஏன்னா பயங்கர இதாக சரியோ. இப்போ வாருங்க முன்னு கப்புரிக்குன்னு சொல்லிட்டு வாகனங்கள்லாம் போய் கொண்டிருக்கு. அதில் போட்டு தான் ஓடணும். என்ன கொஞ்சம் தூரம் ஓடணும்னு சொன்னால் அந்த கடை வந்துடும். பார்க்கிங் தான் மெயின் முக்கியமான ஒரு பிரச்சனை. கண்டியில் எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் எல்லாம் எவ்வளோ கஷ்டமாகிறா பாய். பாருங்க ஓ இந்த மலைக்குள்ள யாரு குதிரையா வருவா? நம்ம அம்மோட நேற்று ஓ மலைய பனியண்டியே மாத்தி ஆனா அந்த பனி தூரமா தான் இருக்குனே, அந்த அந்த கனமா பெய்யல தானே மழை. இது மழை தூரல். ஓ
இது ரவுண்ட் போட் ஏன் ஒரு பாடோட போட்டு இடிக்கிறது இல்லை இங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம பொல் ரொட்டி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு குடி கொண்டு வாங்க தான் போனோம் இங்கே குடி கொண்டு பின்ன ஒன்று பாருங்க மக்களே கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெதர் இப்படி தான் இருக்கு இங்கே ஒரேலியாவில் நேற்று இருந்தபடி தான் இருக்குண்ணே இப்போ இது 8 மணி ஆயிரம் இதெல்லாம் பார்க்கிங் போட்டு தான் நடந்து போகணும் வடிவா ஓ சொல்றட்டி அங்கே மார்க்கெட்லாம் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டு நேற்று ஞாபகம் இருக்கா ஓ ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ பொல்ரொட்டி வாங்க போகிறதுக்கு முன்னாடி குடண்டு வாங்கணும் அவங்களுக்கு கூட இருக்குது என்ன ஓகே கூட கடை இருக்குது வாங்க ஃபேமிலி கூட பார்த்து வாங்கினா ஈஸி வா நல்ல சாப்பாட்டு மனம் உனக்கு ஓ மற்ற இடம் பார்க்கக்குள்ள வந்தானே இதானா இருக்குதுல்ல பெரிய கூட இதோட பெருசு இல்லையா இதான் பெருசு முடிச்சோம் இது ரெண்டு நீங்க பிடிங்க உங்களோட கூட தான் எனக்கு உனக்கு கொண்டு வேணும் சின்ன கூட ஒன்று அப்படின்னா அப்படி செய்வோம் நம்ம முனையும் தான் இவன் வீடு எடுத்து ஒன்று பிடிச்சிட்டு முதலாவது கூட ஃப்ரீ தானே இல்லையா அப்படி இல்லையா எவ்வளவு பாருங்க எவ்வளோ 1650 தானே குறைக்கலாம் இதானே விலை இதை வச்சுக்கொள்ளுங்க உங்களை பேக் தான் இதில் கழிச்சு விட்டாங்களா காசு கொடையிற பேக்குன்னு தான் காசு எடுத்துனீங்க ஏனே உடுப்பு கலண்டும் எங்க வாங்க அங்கெல்லாம் வாங்கயா பேலன்ஸ் காசு அங்கே அதை வாங்கணுமா வருது இல்லைங்க வரனா பேலன்ஸ் காசு வாங்கிட்டு வரணும் எங்கட பேலன்ஸ் காசு சரியா 1650 இல்லை நன்றி ஓ 650 650 சரி வந்தாங்க பக்கெட்டில் வைப்பேன் பாருமா மழை பெய்தா பாருங்க மழை பெய்தா பாருங்க வாங்கியாச்சு அதுதான்டா இப்போ மழை பெய்யலண்ணே ஓ பரவாயில்ல இந்த பக்கம் இதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தெரியுமா அந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் தான் இலங்கையில இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் அப்படி இருக்கு சரக்கும் கவனம் சாப்பிட்டு இல்லை வாங்கலாம் இதான் நுரலியா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நம்ம போகிற கடை அதுக்குள்ளே போகணும் இந்த ரவுண்ட் அபவுட்டால் போயிட்டு அந்த மஞ்சள் கடை இருக்கு அதால் கடந்து வெள்ளை கடை ஆனால் மஞ்சள் கடை தான் இதில் பேர் மஞ்சள் உங்களோட நாட்டில் என்ன மாதிரி
மஞ்சள் தரமாக ஆ ஆ ஆ அது இதில் பிரைட் லைன் இதுக்கும் நடுவில் மஞ்சள் ஜெலம் இருக்கு. ஆ அதுக்கு நாங்கள் மூவ் பண்ண முடியாது. ஆ பார்த்து போங்களா? ஆ சரி பார்த்து நானுங்க. ஓகே ஓகே வாங்க. ஆ இல்லை இல்லை எனக்கு இது இருக்குதானே. உங்களுக்கு பொல் ரொட்டி வாங்கணுமே. ஒரு கடையை பார்த்து போனால் விளாங்குவா. வேற மாதிரி இருக்காது. ஐயோ மக்கள் தான் மாவம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட பொல் ரொட்டி தான் பார்த்தீங்க. இந்தாரு பாருங்க உங்களோட ஐட்டம். ஓகே வாங்க வாங்க. அது மட்டும் இல்லை காலையில் சாப்பிட பாருங்க. ரெட் ரைஸ் எல்லாமே இருக்கு. சகல விதமான சாப்பாடுமே இருக்கு. பொல் ரொட்டி அண்ணா பொல் ரொட்டி எத்தனை? 3 சின்ன தான் வரும். விடத்தான் வரும். 3 பொல் ரொட்டியும் அந்த கட்டை சம்பளம் தருவாங்க உரைப்பா செய்யோ. பொல் ரொட்டியும் 3 பொல் ரொட்டியும் கட்டை சம்பளம். உங்களுக்கு என்ன? ரொட்டி இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. நான் ரொட்டியா? பெரிய ரொட்டியா? நான் ரொட்டி உண்டு. எங்க கவனி பிச்சை இருக்கு. கேட்டு ஊற அந்த பக்கம் சுடுதானே உரைப்பாருங்க கடும் அந்த சம்பல் பயங்கர உரைப்பாரு. ரொட்டின் சைஸை பார்த்துலோ நான் ரொட்டின் சைஸ் அது சொத்தா இருக்கும். இது கொஞ்சம் கனமா இருக்கும். இல்லை இது வந்து கனமா இருக்கும். சொத்தா இருக்கும். இதை எடுத்து வாங்களேன். தொட்டி சாப்பிட்ற சும்மா சாப்பிட்றதா? இது அந்த சம்பல் சரி பொல் ரொட்டி சம்பல் இதுதான் சரி. அது வந்து சாம்பார். எங்களுக்கு சோப்பு சோறு. எங்களுக்கு சோறு தானே இப்போ. தம்பி என்னடா சோறானே என்ன? ஏன்னா மக்களே எப்பவும் வியாபாரம் கூட இருக்கிற டைமில் வந்து கவனிக்க சோறு எடுத்தா 2 சோறு. ஓ ஆ நல்ல பரவாயில்ல ஒன்று கறி போட்டுருக்கு பரவாயில்ல. எனக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கும். எப்படி இருக்கு? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு சாப்பாடு. கொஞ்சம் சொல்றீங்க என்ன சொல்றீங்க? ரொட்டி விருப்பம் தானே. நல்லா மழைக்கு எப்படி இருக்குண்ணே? மழைக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே. எங்களுக்கு வந்து இப்போ சோறும் சம்பல் அப்படி வரும் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு நான் ஒழிக்கிறது தான். ஓகே மக்கள் என்ன விளக்கம்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன நிலவரமாக நாங்கள் சொல்லத்தானே சொல்லவும் கூடாதுதான் சொல்லவும் வேணும். சொல்லவும் கூடாது சொல்லவும் வேணும். ஆ சாப்பாடு தானே பார்த்தேன். ஆனால் டாய்லெட் இதெல்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கணும். ஏன்னா டாய்லெட்டுக்குள்ளே போனோடனே எனக்கு வளர சத்தியம் வந்தது. சாப்பிட்டு சாப்பிடலாம் சரி போய் அவர் முதலாளி சொல்லிவிட்டாம அந்த உடனே ஹோட்டல் வச்சுக்கல் நீட்டாக டாய்லெட் வைங்க. ஓ உள்ளுக்குள்ளே கேவலமாக இருக்கிற அவர் சாப்பாடெல்லாம் பார்க்க நல்லா தான் வடிவா இருக்கு. கடவுளே வரல முறையா விடுங்க. இதான் ஆயிடுச்சா? அது முடிஞ்சுட்டு தம்பி கொண்டு போய் தானே முடிஞ்சு போச்சு. சொல்லுவோம். இது என்ன லோக்கல் கூட நாங்கள் திருச்சியில் பார்த்துனாங்க இல்லை இது எல்லாம் பறந்துட்டு பக்கதா கடை இருக்கு மாதிரி சொல்லும். ஒரு நியூஸ் இல்லை இல்லை பண்ணி போ. ஆனா இது என்ன கூட இது உண்மையில லோக்கல் தானே. அப்ப
எல்லாம் உடஞ்சு இங்கே இங்கே உள்பக்கம் அப்படி இங்கே இருக்கு. அப்போ என்ன விடா ஒரு மணி தான் தாங்கலாட்டி இந்த கூட என்ன கூட பா இன்னைக்கு கேட்குறேன் நான் கேட்குறேன் பா இல்லை இல்லை இங்கே மேலே வாரு இந்த கூட பாரு எல்லாம் வெளியே இப்படி தான் கூட கொண்டு வாங்கி ஒரு மணி தான் அதில் கூட உடையதுண்டா என்ன தரம் இல்லாத கூட ஆனா அவ்வளவு பெரிய காத்திருக்கல குடையை உடைக்கிற அளவுக்கு காத்திருக்கலண்ணா இப்பே அம்மா கடவுளே செட் ஓண்டா பாய் இல்லைங்க குடையை காட்டுது போம் என்னதாங்க இது உங்கள்கிட்ட வாங்க கூட இது என்னப்பா கூட லோக்கல் கூடாது அப்ப இது என்னது உங்களோட பொஷங்க வாங்கி ஒரு மணிக்கு யாருமே இல்லை இங்கே ஒரு மணி ஜாக இல்லை உனக்கு தானே வேண்டாப்பா இது என்ன சாப்பிட்டதுக்கான கூட விரிக்கண்டாப்பா எப்படி போகுது இது உடஞ்சி இல்லை கேட்கத்தான் வேண்டாப்பா தரமில்லா கூட விற்கிறீங்க கடையில் உங்களோட பஸ்ஸுக்கு கோல் அடிங்க கோடிச்சு கேளுங்க என்னோட மாற்றி தான் கூட இப்போ அந்த கஞ்சி அந்த நூறுலையா ஹோட்டலில் சாப்பிடுத்து கூட விரிக்க அப்படி இந்த வீரி இருக்கு எங்கள்கிட்ட எவ்வளோ மனதான் இருக்கு 1600 கொடுத்து வாங்கிட்டு பண்ண கூட நாங்கள் ஆக்சிடென்ட் உடைச்சாலும் பிரச்சனை இல்லையா உடைய விரிக்க எப்படி வருது நான் தானே கேட்குறேன் உங்களுக்கு இருக்குன்னு தானே கம்பெனி மாற்றுறதுக்கு ரிட்டர்ன் இல்லை எப்படி கேட்டால் என்ன தரம்பா இந்த ஹோடா விரிச்ச உடனே போகுதாண்டா என்ன நீங்கள் உண்மையிலே ஹோட்டல்லேருந்து நீங்கள் அப்படி தானே விரிச்சீங்க விரிச்ச உடனே எப்படி வந்துடுது அதான் விரிச்ச நாங்கள் பிறந்தது எங்களுக்கு சிரிப்பு தாக்கிறாளா பாய் வீடியோ இருக்கு எங்கள்கிட்ட இப்போ காத்தடிச்சா என்ன செய்யணும் முறைக்குன்னு சொன்னால் இது விரிஞ்சு அந்த பக்கம் போகணும் உடையக்கூட அவ்வளோங்க காத்தடிச்சா அந்த பக்கம் போகணும் என்ன போயிட்டு திருப்பி வரத்தானே வேணும் உடையக்கூடாது தானே அப்போ உடஞ்சி ஆடுற ஃபால்ட்டு அது குடையிற ஃபால்ட்டு தானே தரமில்லாது இது இப்போ ஒரே இதே கலரில் இப்போ லோக்கல் கம்பெனியில் ஆயிடுதானே 1200 1250 நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம்னு சொன்னால் இது இப்போ காற்றுல மடங்குற ஒரு விஷயம் மடை ஏன் உடையணும் சூறாவளி அடிக்கல தானே உண்மையில் சூறாவளி அடிக்கல தானே இப்போ சின்ன காற்று அடிச்சது அது தங்கச்சாக்கள் வேலை செய்கிறேன்னு அவங்களுக்கு என்ன ஓகே மகளே என்ன விளக்கம்னு சொன்னால் குடையில் நடந்த சேதாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரீப்ளேஸ் இப்போ போட்டுக்காரன் பாருங்க இல்லை முறையா விடுங்க நான் ஒன்றும் செய்யறேண்ணே காற்றுல இழுத்துச்சு இந்த பக்கம் கொடுத்தோம் எடுத்து பார்த்தோம் கம்பி வந்துச்சு வெளியில் ஏண்ணே இதான் நடந்தது எவிடன்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட அப்போ வந்து சொன்ன உடனே வந்து குடையை மாற்றான்னு சொல்லியிருக்காங்க கடையில் பேர் சொல்லுங்க
உண்மையிலே இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிப்பேர் வந்தாலும் மாற்றிடுறாங்க. நல்ல கடை, வாங்க. இந்தாங்க உங்களுக்கு கூட இந்தாங்க ஒப்படைக்கு. ஓகே, எங்களுக்கு வேறு கம்பெனியில் கூட வாங்க. இதை எவ்வளோ இந்த கூட 1600 சின்ன கூட எவ்வளவு? சின்ன கூட 1500. வேறு கம்பெனியில் இல்லையா கூட? ஆனால் மாற்றிருந்தாங்களே, பெரிய பாராட்டுகள், கைதட்டல்கள். சின்ன கூட தான் கொண்டு. இது கொஞ்சம் கனமாக இருக்குது. ஏன் சொல்லுங்க, அப்போ அவ்வளோ வருஷத்துக்கு 1650. இது சின்னனுக்கு 1500. இது கொஞ்சம் கனமாக இருக்கு மேனே. பெருசு நல்ல விட இல்லை, என்ன நல்ல கம்பெனி. இதங்களோட ஆஃபீஸ் கூட அதே போல எலக்ட்ரிசிட்டி. ஆ, இது 1190 ஓட்டி. எது 1500? எவ்வளோ? கொஞ்சம் பெருசா இருக்குமா அது? 950. இதுதான் பெருசுண்ணே. இது எவ்வளோ? ஓகே, எடுப்பேன். பெரிய கூட நம்ப எடுக்கல அது. பிரிச்சு பாருங்க. வச்சு பாருங்க. மர திருப்பி மாறல இந்த மரம் குடை மாத்துறதுக்கு. கொஞ்சம் கம்மி சொன்னது விலைக்கு தெரியாது. ஓ, கொஞ்சம் கம்பி தான் தான் இருக்கு. கொஞ்சம் காற்றை முடிச்சு பாருங்க ஒருக்கா. No. No, no, no. என்ன நிற்கிலையா? இது ஓகே. அப்போ நீங்கள் பேலன்ஸ் தரணும் போடுங்க. சரி, பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல. அந்நேரம் மாற்றி தந்தாங்க. பொருள் எடுத்துட்டு வாங்க. அந்த காசு அந்த காசு நீங்கள் வாங்கிடுங்க. சரிയോ? அந்த மிச்ச காசு நீங்கள் வாங்கிடுங்க. நீங்கள் வாங்கி எடுக்குங்கன்னு சொன்னேன் உங்களை. சரியோ? ஆ, தங்கச்சி, அந்த பேலன்ஸ் காசு நீங்கள் வாங்கிடுங்களா? சரி தங்கச்சி, ஓகே. போயிட்டு வர. அது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ தங்குற விடுதியாக தானே மாயுது? ஆட்கள் தங்குற இடம் தானே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்? ஆ, தங்கல விடுதி என்ன என்பது அங்கால விடுதி இருக்கா? இப்போ இயங்குதா அது? இல்லை, அங்கால விடுதி என்று போட்டிருக்காங்களா? பரவாயில்ல, பிள்ளைகள் மாத்தி தந்துட்டு. ஓ, உடைய மாத்திருந்தான். பார்த்து வருங்க. சரக்கும் சில வேலை. ஓ, கட்டடத்தை பார்த்த வேலைங்க இல்லையா உங்களுக்கு? ஓ, ஆ, பார்த்து வாங்க. ஓ, பார்த்து வாங்க. கட்டடத்தையும் பாருங்க அப்படிங்க. சுவரெல்லாம் அதனால அந்த இதை பாரு மணிக்குள்ள எங்க இதான இந்த பழைய இதானங்கள் இந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ்னே இதான் தமிழ் தெரியல. அங்கே பாரு கிளைமேட் எப்படி இருக்கேங்க. அந்த மலையை பாரு அங்கே அது. இதானே இது அதான்டா. அந்த மணிக்கூர் போகிறோம் இல்லை இதான் அது.
கண்டதில்ல மணிக்கு விடலாம் தெரியுதா மணிக்கூடு ஆ அப்போ அதுதான் இது அவ்வளோ இல்லை நான் பார்க்கறதுக்கு இல்லை ஆ ஆ இப்பயும் ஏங்க இது அங்கால பக்கம் விடுதி என்று போட்டுருந்துடாப்பா ஐயா என்ன லேட்டாக வேலைக்கு வர 9 மணிக்கு ஸ்டார்ட் 6 வேலைக்கு போகிறேன் போலீஸ் செக்யூரிட்டி போலீஸ் ஐயாவா ஸ்கூட்டி எடுத்துதான் போகிறேன் பாருங்க இது ஒரு வித்தியாசமான விளோக்கா இருக்கும் மலைக்குள்ள ஏன்னா பாலம் தாங்க ஜே போயிட்டு வரமா வேற சரி காரில் நீங்க ஏன் சிரிக்கிறீர்கள் காருக்குள்ள சிரிச்சு கொண்டு சினிக்கா போருக்கா சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை திட்டுனா திட்டுவியல் என்னன்னு சொன்னா மக்களே உங்களுக்கு தெரியும் என்ன எதா இருந்தாலும் தரமா இருக்கணும் 1550 ரூபா கொடுத்து ஒரு மணி தான் தாங்க ஆட்டியாதான் என்ன கூட அதை விட மக்களே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு மழைன்னு சொன்னால் காத்தடிக்க மட்டும் தெரியும் என்ன அப்ப அந்த மழைக்கும் காத்தையும் தாங்குற மாதிரி தான் என்ன ஓரளவு தாங்குற மாதிரி தான் அந்த குடையை வந்து உற்பத்தி செய்வாங்க இப்ப மழை பெய்யக்குள்ள காத்தடிக்காம இருக்குமோ என்ன என்ன அப்ப ரொம்ப மழை ஆனா காத்தும் அவ்வளவு பெரிய காத்தண்டு இல்லைண்ணே ஆனா ஆலயம் சேர்த்து பரவாயில்ல தூக்கி கொண்டு போயிருக்கோம் இல்ல காத்தடிச்சு குடை வந்து மற்ற பக்கம் பிறல்றது வந்து சகஜம் என்ன அப்படித்தான் அந்த குடையை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க காத்தடிச்சாலும் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரக்கூடிய மாதிரி இது அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் முதலாக வரக்குள்ள கிழிஞ்சு வைத்திராப்பா இது கம்பி வெளியில் வந்துன்னு அப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் செய்தது வந்து சரியா என்ன காட்டுத்தான் நான் போகணும் என்னால் இப்போ அவங்க எடுத்த கம்பெனி வந்து பிள்ளையான கம்பெனியாக இருக்குன்னு இழுத்தெடுக்கிற அவங்க எடுத்த கம்பெனி வந்து பிள்ளையான கம்பெனியாக இருக்கும் இருந்தாலும் அந்த கடைக்கு நாங்கள் பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறோம் என்ன அந்த பிள்ளைகள் வந்து டக்குன்னு ஓனர்கிட்ட அடி சொல்லி இப்படி குடை உடஞ்சி தண்ணி சொன்னதுக்கு பிறகு வந்து அந்த குடையை வந்து மாற்றி தர சொன்னதுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கும் அடுத்த அந்த குடை வச்சுக்கிற கடைக்காரனுக்கும் என்ன பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அடுத்த எந்த விஷயத்தையும் வந்து தைரியமாக கேட்க என்ன நமக்கு வேணும் என்றால் உடனே கொடுத்து 1500 ரூபா கொடுத்து பீரண்டா என்னடாப்பா இது சிக்கலாகப்பா சரி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ காலையில் அவங்க ஆசைப்பட்டமா வந்து பொல் ரொட்டி கொடுத்தாச்சு இந்த தம்பியை காட்டுவோம் தம்பி என்ன சாப்பிட்டு நாங்கள் சோறு நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்து சோறு சாப்பிட்டுனாங்கள நான் வாஷ்ரூம் போன இடத்தோட எனக்கு வந்து மாந்தி வந்துச்சு எனக்கு சரியா சிரிச்சிருச்சே காருக்குள்ள வேறது சிரிப்பிச்சதுக்காக என்னன்னு சிரிச்சு கொண்டு இருக்காங்க நேற்று போகிற இடங்கள்லாம் பரவாயில்ல அண்ணா நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்